ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட லேப்டாப் அல்லது பிசியில் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நாம் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வரீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி இந்த லேப்டாப்புக்கான ட்ரைவ்ஸை டவுன்லோட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா ஏஎம்டி வெர்ஷனுங்கிறதுனால ஏஎம்டி எல்லாத்துக்குமே ஒரே வெர்ஷன் தான் கிராஃபிக்ஸ் ட்ரைவ். ஸோ நம்ம ரொம்ப ஈஸி தான். ஏஎம்டியோட அஃபிஷியல் சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு நான் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபயர்பாக்ஸு இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கூகுளுங்கிறத சர்ச் பண்ணுங்கள். கூகுள் சர்ச். இதில் நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியது ஏஎம்டி சப்போர்ட். ஏஎம்டி சப்போர்ட்டுங்கிறத சர்ச் பண்ணுங்கள். இதில் ஃபர்ஸ்ட் இருக்க லிங்க் வந்து கிளிக் பண்ணிடுவோங்க. இதுதான் ஏஎம்டி சப்போர்ட்டோட மெயின் பேஜ். இதிலேருந்து தான் நம்ம இப்போ ட்ரைவ் டவுன்லோட் பண்ண வரோம். கீழே டவுன்லோட் நவுங்கிறது இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வெப் பேஜ் மாதிரி ஒன்று டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு இன்ஸ்டாலர். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அது டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ அதை டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ அதை ஓப்பன் ஃபைல் கொடுங்க. சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகலைன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதாவது இந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக திஸ் பிசி போய் டவுன்லோட்ஸில் போய் அந்த ஃபைலை நீங்கள் டவுன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எட்ஜை ஓப்பன் பண்ணிவிட்டேன், எட்ஜை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஃபைல். டவுன் கிளிக் பண்ணுங்கள். 40 MB தான் இருக்குது, பட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற டைம் இன்னும் கூடும். டபுள் கிளிக் பண்ணிவிட்டோம். இப்போ வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. லோடாகி முடிஞ்சது உங்களுக்கு வரக்கூடிய பேஜ் தான். ஒன்ஸ் பேஜ் வரும், இல்லைன்னா இந்த பர்மிஷன் கேட்கும். எஸ்ஆர்னோ பர்மிஷன் கேட்கும். வீடியோ கிளியர் இல்லாததுக்கு சாரி. இது என்னோடய மொபைல் எடுத்ததுனால கொஞ்சம் கிளியர் இல்லை. இதில் இன்ஸ்டாலுங்கிறத கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா மேலே ப்ரௌஸ் கொடுத்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்தது கொஞ்சம் ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஃபைனலில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ அந்த சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதாவது இனிமேல் தான் வந்து நம்ம சாஃப்ட்வேர், அதாவது ஏஎம்டியோட ட்ரைவை, கிராஃபிக்ஸ் ட்ரைவை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதுதான் அந்த இன்ஸ்டாலேஷன் ஃபைல். இது லோட் ஆகும். கொஞ்சம் சம்டைம்ஸ் உடனே லோட் ஆகும், சம்டைம்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து தான் லோட் ஆகும். லோடாக முடிஞ்சதும் இது வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளோட பிசியை வந்து செக் பண்ணுறது தான். லேப்டாப் அல்லது பிசி ரெண்டு ஏதோ அந்த அளவுக்கு அதை வந்து செக் பண்ணுறது, என்னெல்லாம் ட்ரைவ்ஸ் தேவை அந்த மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டட் வெர்ஷன் போட்டிருக்காங்க, லேட்டஸ்ட் வெர்ஷன். அதை நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துவோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துவோங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதை நான் வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும்.
கிராஃபிக்ஸ் ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணுற டைம் ஒரு சிம்டம்ஸ் தெரியும், அதுதான் பிளாக் ஸ்க்ரீன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் வரும், அதுவும் 1 or 2 டைம்ஸ் வந்து பிளாக் ஸ்க்ரீன் வரும். நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்படி வந்தால் மட்டும்தான் அது கிராஃபிக்ஸ் ட்ரைவ் வந்து இன்ஸ்டால் ஆகுதுன்னு அர்த்தம். எதனால் அப்படி ஆகுதுன்னா அதான் வந்து கிராஃபிக்ஸ் நம்மளோட டிஸ்பிளேக்கான ட்ரைவ். அதான் மட்டும்தான் ஒரு சில ஆப்ஸ் அதுக்கப்புறம் கேம்ஸ்க்கு எல்லாமே டிஸ்பிளேக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீச்சர்ஸில் நம்ம நிறைய எடிட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து ரீஸ்டார்ட் கேட்குது, ரீஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து இதில் உள்ள ட்ரைவ் வந்து கிளியராக இன்ஸ்டால் ஆகும். ஸோ நம்ம இப்போ ரீஸ்டார்ட் கொடுத்துக்கிறோம். மறுபடியும் சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ குவாலிட்டி ரொம்பவே டல்லாக இருக்குங்கிறது மாதிரி தெரியுது. என்னோடய மொபைல் கொஞ்சம் மோசமாக இருக்குது. 1080 ரொம்பவே கிளியர் கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவு தான் நான் ட்ரை பண்ணி வீடியோ எடுத்தேன். இதில் இப்போ நீங்கள் ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணுறது ரீசன் இப்போ ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா AMD ரேடியனுங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் விண்டோஸ், அது மட்டும் இல்லாமல் பிரைட்னஸ் கூட்டினாலும் குறைக்கவும் முடியும், கூடவே வால்யூம் அப் டவுன் எல்லாமே பண்ண முடியும். இப்போ நம்ம கிராஃபிக்ஸ் ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இது வந்து முக்கியமாக பண்ண வேண்டியது. இனி நெக்ஸ்ட்டான ஸ்டெப்பாக பார்க்கலாம். செட்டப் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து சிம்பிள் மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதில் வந்து டைம் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். கீழே பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸுங்கிறது இருக்குது, அதை நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த டைமில் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் டேட் பை டைம்ங்கிறது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா செட் த டைம் ஆட்டோமேட்டிக்லி இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ரிலேட்டட் செட்டிங்ஸ், அதில் டேட் டைம் அண்ட் ரீஜன் ஃபார்மேட்டிங்கிறது இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணாதான் இன்னொரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டேட்டா ஃபார்மேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் லாங் டைம் இருக்கும், அதில் ஷார்ட் டைமை கிளிக் பண்ணிவிட்டு ஏஎம்ங்கிறது இருக்கும், அதாவது 9:40 AM இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே அதே மாதிரி சேம் கடைசி இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட டேட் அண்ட் டைமை வந்து ஆன் பண்ணி விட்டோம். டேட் அண்ட் டைம் கொடுத்துட்டு செட் த டைம் ஆட்டோமேட்டிக்கலி ஆன் பண்ணி விட்டுவோங்க. கூடவே கீழே இருக்க செட் த டைம் சோன் ஆட்டோமேட்டிக்கலாக அதையும் கூட ஆன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டான செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெஸ்க்டாப்பில் இருக்கிற வந்து ஐகான்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வர்றது, அதாவது திஸ் பிசி, கண்ட்ரோல் பேனல், யூசர் ஃபைல், அதெல்லாம் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறதையும் சேர்த்தே பார்ப்போம். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பர்சனலைஸுங்கிறது இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப்பில் தான் அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்.
இந்த பேஜில் நம்ம எதை கிளிக் பண்ண போகிறோம்னா கீழே இருக்க தீம்ஸுங்கிறத கிளிக் பண்ணிவோங்க. அதில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவோங்க. அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து கண்ட்ரோல் பேனல், கம்ப்யூட்டர், அந்த ரெண்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துவாங்க. அப்போ வந்து அது டேரெக்டாக உங்கள் ஃப்ரெண்டு பேஜில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் கொடுத்தது பார்த்திங்கன்னா கரெக்டான அலைன்மெண்ட்டில் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சேம் செட்டிங்ஸில் தான் போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா நம்மளோட மவுஸோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதையும் நம்ம சேர்த்தே பார்ப்போம். இப்போ வந்து சேம் செட்டிங்ஸோட போகலாம். அதில் பார்த்திங்கன்னா மவுஸ் கர்சருங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவாங்க. அது ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு இருக்க பட்டன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டபுள் கிளிக் ஸ்பீடு இருக்கும், அதை நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பாயிண்டர் ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டபுள் கிளிக் பண்ணும்போதும் மூவ் பண்ணும்போதும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவாங்க. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்த ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்க் மோட் வந்து எனேபிள் பண்ணுறது தான். கலர்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆல்ரெடி ஒன்று டார்க் மோட் எனேபிளாக இருக்கும் விண்டோஸ் மோடில். அதுக்கப்புறம் டிஃபால்ட் ஆப் மோடை வந்து டார்க்காக மாற்ற வரும். லைட்டில் இருக்கிறத வந்து கீழே இருக்க டார்க் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே டார்க் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து டார்க் ஆகிடுச்சு. நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுறது எல்லாமே டார்க்காக தான் இருக்கும். நம்ம லோக்கல் டிஸ்குள்ளே போனாலும் அதுவும் டார்க்காக தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெஸ்க்டாப்பில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய டாஸ்க் பாரில் இருக்க ஐக்கான்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். எனக்கு இதில் சர்ச் பார் தேவை கிடையாது, ஸோ நான் அதை ஹைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிறத பார்த்திங்கன்னா கோர்டன், அதை நம்மளுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஹைட் பண்ணிக்கோங்க. அது சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் திரும்ப கீழே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து கோர்டனாங்கிறது இருக்கும், அது தேவைன்னா வச்சுக்கோங்க, தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. கீழே டாஸ்க் வியூ பட்டன் அது எனக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் சுத்த வேஸ்ட், அதுவும் தேவையில்லை, அதை அன்பின் பண்ணிவிட்டேன். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரும் வேண்டாம், அதுக்கடுத்து மெயிலும் வேண்டாம். இது எதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸோ நான் அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இந்த ஓஎஸ் போட்டது எந்த வெர்ஷனுங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். திஸ் பிசியை வந்து ரைட் கிளிக் பண்ணிவங்க. அதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் அங்கே ஷோ ஆகும். இப்போ நான் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டேன். ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தோன்னா ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு பாப்பப் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ப்ரோ எஜுகேஷன் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 20H2 லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். இன்ஸ்டால்ட் ஆன் 14/12/2020 அன்றைக்கி தான் நான் இன்ஸ்டால் பண்ணோம். அன்றைக்கே அதுக்கு அடுத்த நாள் தான் நம்மளோட வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு, ஓஎஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுற வீடியோ. எல்லா லேப்டாப்ஸ்லேயுமே முக்கியமாக ஒன்று தேவையானது கிராஃபிக்ஸ் ட்ரைவ்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டிவைரஸ் உங்களுக்கு கையில் காசு இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லேப்டாப்ஸுக்கு பெருசாக ஆன்டிவைரஸ் தேவை கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி அதில் இன்பில்டாக ஒரு ஆன்டிவைரஸ் இருக்கும். அதை நம்ம இப்போ எப்படி எனேபிள் பண்ணலான்னு பார்க்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோஸ் டிஃபெண்டர், அதாவது விண்டோஸ் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதில் ஒரு ஐ பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணால் தான் விண்டோஸ் டிஃபெண்டர் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆன்டிவைரஸ். இதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா வைரஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை டெலிட் பண்ணி விட்டுரும். ஸோ இதை நம்ம இப்போ ஆன் பண்ணலாம். டேர்ன் ஆன்ங்கிறத கிளிக் பண்ணிவாங்க. எஸ் ஆன் பெர்மிஷன் எஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிறத வந்து டிஸ்மிஸ் கொடுத்தவங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டப் ஒன் ட்ரைவ் செட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ப்ரொடெக்ஷனும், உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இல்லை, நான் அதை டிஸ்மிஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப் அண்ட் ப்ரௌசர் பேஸ்டு ப்ரொடெக்ஷன், அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பெர்மிஷன் எஸ் கொடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் டோட்டலாக வந்து ஆன் பண்ணிவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓஎஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிவிட்டோம். ஒன்று பேலன்ஸ் இருக்குது, அதான் விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணுறது. ஆல்ரெடி விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதில் நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நெட் ஆன் பண்ணி வச்சுருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிரும். இல்லைன்னா நீங்கள் ஓல்டு ஆக்டிவேஷன் கீயை நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.